அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இஸ்ரேல் ஆர்மியின் சீஃப் இஎல் சமீர் சொன்னதை நீங்கள் கேட்டீங்களா? இப்போது இஸ்ரேல் ஆர்மி நிற்கும் எல்லோ லைன் பார்டர், அதுதான் இனிமேல் காசா நிலப்பகுதியின் புதிய எல்லைக்கோடு. முன்பு நீங்கள் புல்டோசர் வச்சு ஒரு இரும்பு வேலியை அடித்து உடைச்சி இஸ்ரேலுக்குள்ளே பூந்தீங்கள்ல, அதெல்லாம் இனிமேல் எல்லைக்கோடு ஆகாதப்பா. எல்லோ லைன் தான் இப்போ உங்களுக்கு ரெட் லைன் ஆகிடுச்சே. இப்போ நாங்கள் கலரை மாற்றிட்டோம். இப்போ அது சிவப்பு கலரு ஜிங்குச்சான். நாங்கள் இனி ஹமாஸுகளை இஸ்ரேலுக்குள்ளே தமாஷ் பண்ண விட மாட்டோம். அந்த லைனை தாண்டி நீங்கள் வரக்கூடாது. நாங்களும் அந்த லைனை தாண்டி வரமாட்டோம். உங்களை அந்தாண்ட நாங்கள் விட மாட்டோம். காசாவின் பெரும்பகுதி இனி இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். 53% காசா பகுதி இனி இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அல்ரஃபா சிட்டி, பெய்ட் கானூன் சிட்டியும் இனிமேல் இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது இஸ்ரேலின் ஒரு பகுதி ஆயிடுச்சப்பா. ஒரு வேலையும் செய்யாமல் வாழும் உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லேண்டு, எவ்வளோ பெரிய நிலப்பகுதி? நீங்கள் என்ன விவசாயமாக செஞ்சு வாழ போகிறீங்க? இல்லை கிணறு தோண்டி வயலில் கிருஷி பண்ணி வாழ போகிறீங்களா? டன்னலை தோண்டி கடத்தல் தொழில் தானே பண்ண போகிறீங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய இடம்? 47% இடம் கொடுத்துருக்கோம். அது போதாதான் உங்களுக்கு? இப்போ அந்த இடத்துல தான் அல்லாஹ் அக்பர் உங்களை சுகமாக ஜீவிதம் பண்ண சொல்லியிருக்காரு. தாய் சொல்ல கூட தட்டி விடலாம், ஆனால் அல்லாஹ் சொன்னதை தட்டலாமா? அது தெய்வ குத்தம் ஆயிடுயா. சாமி வந்து கண்ணை கொத்திடும். எங்களுக்கு புதிய எல்லோ லைன் உங்களை கண்காணிக்க ரொம்ப வசதியாக இருக்குது. ஒரே நேரத்தில் 3000 ராக்கெட்டு இனி எப்படி நீங்கள் விடுறீங்கன்னு நாங்களும் பார்க்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்க்கத்தான் நாங்கள் அங்கே வந்து நிற்கிறோம். மிலிட்ரி ப்ரெசன்ஸை பார்த்தா உங்களுக்கும் தப்பு தண்டா பண்ணக்கூடாதுன்னு தோணும். அந்த ஒரு மாரல் ஃபியர் உங்களுக்கு வரணுமேன்னு கவலைப்பட்டு தான் நாங்கள் அங்கே வந்து நிற்கிறோம். ஈரான் தாத்தாவை பார்க்கணுன்னா சொல்லுங்கள், பாஸ்போர்ட்டு விசா எடுத்து தரோம். லீகலாக போய் பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து துட்டுக்கிட்டு ஏதாவது இருந்தால் வாங்கிக்கிட்டு வரலாம். நீங்கள் அவர்கிட்ட குடிக்க ஒரு கிளாஸ் தண்ணீர் மட்டும் நீங்கள் கேட்டுடாதீங்க. கேட்டால் கோபம் வந்துடும் அவருக்கு. நாங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் உங்களுக்கு போட மாட்டோம். இஸ்ரேலுக்கு துரோகம் பண்ணால் தான் கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் வரும். மற்றபடி நாங்கள் சாது நம்பர் 1. டிசம்பர் 7 கத்தார் மன்னரும் ட்ரம்ப்பும் சந்தித்து பேசினாங்களாம் வாஷிங்டனில். இந்த முறை கத்தார் மன்னர் ட்ரம்புக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். 747 போயிங் விமானம் வாங்கி கொடுத்த பிறகு இஸ்ரேல் தோஹா நகரத்தை தாக்கியதில் அவருக்கு ரொம்ப வருத்தம், பயங்கர கோபம். அவரும் ட்ரம்ப் ஒரு முன்னெச்சரிக்கை கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டது ரொம்ப பிள்ளையாண்டானுக்கு கடுப்பாகி போயிட்டு ரொம்ப வருத்தமாக. காசா போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்று ஆலோசனை 2 பேரும் போட்டார்களாம். ஹமாஸ் தலைவர்களை கத்தார் நாட்டில் லாட்ஜிகளில் இருந்து உடனே காலி பண்ண சொல்லுங்க என்று ட்ரம்ப் உத்தரவு போட்டிருக்காராம். பாவம் ஹமாஸுகள் ஒரு அரசியல் அனாதைகளாக ஆகிவிட்டார்கள். அவர்கள்தான் எங்குதான் போவார்கள்? எந்த இஸ்லாமிய நாடுகளும் அவர்களை அடைக்கலம் கொடுக்க ஏற்றுக்கொள்ளவில்லையே. அவனை ஒரு மனுஷனாக கூட அவங்க நினைக்கலையே. நாங்கள் கூட அந்த தண்ட பொண்ணாக்குகளை என்ன செய்வது என்று யோசித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று கத்தாரும் சொல்லிவிட்டது. பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவானாலாவது அவர்களை அரெஸ்ட் பண்ணி அல்ரஃபா குகையிலே அது போடலாம். இப்போ எதுக்கும் வழி இல்லாமல்லாம் இருக்கிறது என்று கத்தாரும் கவலைப்படுகிறதாம். இஸ்ரேலோ அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்காவிட்டால் நாங்கள் போரை தொடங்கி அவர்களை அந்த ஆயுதங்களை ஒப்படைக்க வைப்போம் அப்படின்னு சவால் விடுறாங்க. ஆயுதம் தீர்ந்ததும் தானாக சரண்டர் ஆகிடுவானுங்க. அலுமினிய தட்டை ஆட்டோமேட்டிக்காக தூக்கிடுவானுங்க. எங்களுக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அல்-அக்ஸா மசூதியில் மக்கள் அமைதியாக போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அமைதியை கெடுக்க, அந்த அமைதியை குலைக்க அல்-அக்ஸா சைனகாகில் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு இஸ்ரேல் அடம் பிடிக்குது. மதக்கலவரத்தை தூண்டுகிறது. இப்படி நாங்கள் அமைதி வழிக்காரங்க அமைதியாக துப்பாக்கியை எண்ணெய் போட்டு தொடச்சி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அமைதியை கெடுக்கிறதுக்கென்றே இந்த யூதர்கள் கிளம்பி வராங்கப்பா. அதை பார்த்து கொண்டு எங்களால் சும்மா அமைதியாக இருக்க முடியுமா? அமைதி வழியில் போராடுவோம். ஒரு குண்டை தூக்கி போடத்தான் செய்வோம். அந்த வெடியில் அப்பாவி மக்கள் செத்து போனால் அதை போய் தீவிரவாத செயல் என்று சொன்னால் இது இந்த அல்லாஹ்க்கே கூட பொறுக்காது. அவர் அவுரங்கசீப்பை தூக்கத்தில் இருந்து தட்டி எழுப்பி அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாப்பா, அங்கே ஒரு வெடி சத்தம் கேட்குது அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர அவர் இதில் எல்லாம் தலையிட மாட்டார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதுதான் சண்டி மாடாக இருக்கே.
பயனில்லாத ரேஸ் குதிரைகளை சுட்டு தள்ளுற மாதிரி சுட்டு தள்ளிட வேண்டியதுதான் அப்படின்னு இந்த இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு அலைகிறான். அதைத்தானே காசா மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். பன்றிகள் வாழும் கொட்டில்கள் கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஹமாஸ் குகைகளை பார்வையிடச் சென்ற பத்திரிகை நிருபர்கள் குகைக்குள்ளேயே வாந்தி எடுத்தார்களாம். ஐடிஎஃப் இராணுவத்திடம் நல்ல வேலை அவங்கள்ட்ட எமிசெட்டு மாத்திரை அவங்க வச்சுருந்ததால் அதை கொடுத்து அவங்க வாந்தியையும் வயிற்று குமட்டலையும் நிற்க வைத்தார்களாம். எனக்கு ஒரு ஆசை, பிக் பாஸ் நடிகர்களை ஹமாஸ் குகையில் ஒரு 100 நாள் தங்க வைத்து ஃபோட்டோ ஷூட்டு நடத்தி போட்டால் நிறைய பேரும் பார்ப்பாங்க, டிஆர்பி ரேட்டும் நல்லா உயரும். செய்வார்களா? ஜேர்னலிஸ்டுகள் மூக்கை பொத்தி கொண்டு தான் டன்னலுக்குள் வந்தார்களாம். ஹமாஸுகள் முகத்தில் ஏன் கருப்பு துணி கட்டியிருக்கான் என்பது இப்பத்தானே நமக்கு புரிகிறது. ஹமாஸ் குகைகளை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி விசிட் பண்ண வைக்கும் ஒரு இடமாக மாற்றி விடலாம். குணா குகை மாதிரி இதுவும் ஃபேமஸ் ஆகிவிடும். உள்ளே போய் பார்க்க ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட்டு வச்சா கூட நல்ல வசூலாகும். உள்ளே சென்று பார்ப்பவர்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டரு, மாஸ்க்கு எல்லாம் வாடகைக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் ஐயா. இஸ்ரேலின் டூரிசம் செழிக்கும். பல மில்லியன் டாலர்கள் செலவழித்து கட்டப்பட்ட இந்த தாஜ்மஹாலை, இந்த வசந்த மாளிகையை இஸ்ரேல் இராணுவம் குண்டு வைத்து தகர்ப்பது தான் கொடுமையிலும் கொடுமை. மனித உழைப்பை இப்படி உதாசீனப்படுத்தலாமா, கேவலப்படுத்தலாமா? இப்படி சீரழிக்கிறதே இந்த இஸ்ரேல் இந்த குகைகளை. ஒரு புரட்சி காவியம் அழிவதை பார்த்து கொண்டு நம்மால் சும்மா இருக்க முடியவில்லை. 60% டன்னல்கள் இன்னும் இன்டாக்டாகத்தான் ஹமாஸ்கள் அதை வைத்திருக்கிறது. அதனால் அவர்களை ரீஆர்கனைஸ் பண்ணுவதற்கு அவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கிறது. ஒழிவதற்கும் அழிவதற்கும் டன்னல்கள் அவர்கள் லைஃப் சப்போர்ட், லைஃப் பார்ட்னராக செயல்படுகிறது. இப்போ துருக்கி, கத்தார், எகிப்து போன்ற நாடுகள் அமெரிக்கா கிட்ட போய் நாம் எல்லாம் சேர்ந்து காசா பகுதியை இப்போதைக்கு ஆளுவோம் என்று சொல்லுகிறார்களாம். துருக்கியை நாங்கள் எக்காரணம் கொண்டும் காசாவில் கால் ஊன்ற விடமாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லிவிட்டது. ஹமாஸும் அதே மாதிரி தான் சொல்லி இருக்கிறது. பாலஸ்தீனர்கள் அடங்கிய குழுதான் காசாவை ஆள வேண்டும். அடுத்த எலெக்ஷன் வரும் வரை தற்காலிக அரசாங்கத்தை அதுதான் நடத்த வேண்டும் என்று கூறுகிறது. துருக்கியின் இண்டி கூட்டணியை நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டதாம். நூடுல்ஸ் சிக்கலாக இருந்த காசா பிரச்சனை இப்போ இடியாப்ப சிக்கலாக மாறிவிட்டது. ஜுதேயா, சிமேரியா பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களை தற்காலிக கவர்மெண்ட் அமைக்க அவர்கள் வரட்டும் என்று அமெரிக்கா கூறுகிறது. காசன்களுக்குத்தான் மூல வளர்ச்சி இல்லையே, அதனால அவங்க ஆண்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுது. மூளை வளர்ச்சி அடைந்த ஹமாசுகள் நைஸா பாலஸ்தீன அத்தாரிட்டியை உள்ள கொண்டு வர பார்க்கீங்களா? நாங்கள் இருக்கிற வரைக்கும் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். போர் வெற்றிவேல் வீரவேல் என்று கத்துகிறது இந்த கம்யூனிட்டி ஹமாஸ் தலைகள். இந்தோனேஷியா, அஜர்பைஜான் போன்ற முஸ்லீம் நாடுகளை கூப்பிட்டு, டுனீசியா போன்ற நாடுகளை கூப்பிட்டு அரசாங்கம் அமைக்கலாம் என்று அமெரிக்கா சொன்ன யோசனையும் அவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்களே. துருக்கி இஸ்ரேல் கவர்மெண்டின் கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்கு, எங்களை எப்படியாவது கொஞ்சம் உள்ள விடுங்கய்யான்னு. துருக்கியின் மிலிட்ரி படைகள் காசாவில் கால் உண்டக்கூடாது, அமைதியாக இருந்துக்கிட்டு குசும்பு பண்ற வேலையில துருக்கி ரொம்ப டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கான். இந்த எட்ரோகன் விக்ரமாதித்த மாதிரி திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இஸ்ரேல் வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறிக்கிட்டே தான் இருக்கிறது. ஜெருசலம் என்னோடது, ஜெருசலம் பிலாங்ஸ் டு துருக்கி என்று சொன்ன வாய் இந்த துருக்கியோட வாய். அதை அனுமதிக்குமா? அதை அனுமதிக்கும் என்று பகல் கனவு காண்கிறது துருக்கி. இஸ்ரேல் அனுமதிக்கும் என்று ஆசைப்படுவதிலிருந்தே தெரியலையா அந்த பிரச்சனை தீரக்கூடாது என்று துருக்கி நினைக்கிறது. அதை வச்சு அது 4 காசு பார்க்க முடியுமா என்று பார்க்கிறது. ஆயுதங்களை வைக்கலாமே. அப்படியே தனி பாலஸ்தீன ஸ்டேட் அமைந்தாலும் பாலஸ்தீனத்துக்கு ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு பிரதமரோ இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் உயிரோட இருக்க விடமாட்டானுங்க. இனிமேல் எல்லாமே முதல்வர் தான். ஏன்னா அது இஸ்ரேலினுடைய ஒரு ஸ்டேட் ஆகி போச்சே. இஸ்ரேலிய பணத்தை தானே அங்கே புழங்க விடுறாங்க. இஸ்ரேல் விடும் தண்ணீரைத்தானே நீ குடிக்க போகிற. இஸ்ரேல் தரும் டெலிகம்யூனிகேஷனை யூஸ் பண்ணித்தானே நீ சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்க போகிற. இஸ்ரேல் தரும் கரண்ட்டில் தானே ஐயா நீ அல் ஜசீரா டிவியே பார்க்க போகிற. இஸ்ரேல் கட்டித்தரும் வீட்டில் தானே நீ குடியிருக்க போகிற. பாலஸ்தீனம் என்ற இஸ்ரேல் ஸ்டேட்டில் வாழ போகிறவனுக்கு எதுக்கு ஜனாதிபதி பிரதமர் பதவியெல்லாம்? தேவையில்லாத ஒன்று. அதுவும் கவர்னர் பதவி மாதிரியே தேவையில்லாதது என்று இந்த பாலஸ்தீன திராவிடர்கள் சொல்லுகிறார்கள். இனிமேல் எல்லாமே விடியல் முதல்வராக இருந்தாலே போதும். அது போதும் உங்களுக்கு. வரட்டா மக்களே. ஜெய் ஹிந்த்.